அண்ணாமலை அவருக்கு பாஜகவுல புதிய பொறுப்பு கொடுக்க போறாங்களா? இப்ப தமிழக சக்தி கேந்திராவோட தலைவராக போறாரா? விரைவில் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த தேர்தலை ஒட்டி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட இருக்காம். அந்த பதவி என்ன? அந்த பதவியோட விஷயம் பத்தி பார்க்கலாம். தமிழக பாஜகவோட மாநில தலைவரா செயல்பட்டு வந்தவர் அண்ணாமலை. தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி அமைவதற்கு அவர் தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாரு. இதை தொடர்ந்து பாஜகவோட புதிய மாநில தலைவரா நாயனர் நாகேந்திரன் செயல்பட்டு வராரு. இந்த நிலையில இப்ப புதிய தகவல் வெளியாகிருக்கு. பாஜகவுல அண்ணாமலை அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட இருக்காம். இதுல தமிழக பாஜக சக்தி கேந்திராவோட தலைவர் அல்லது தலைமை பொறுப்பாளர் பதவியா அவருக்கு வழங்க இருக்காங்களாம். பிப்ரவரி 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் சேலத்துக்கு வருகை தர உள்ள நிலையில இந்த தகவல் வெளியாகி உள்ளது. இதுல இந்த பொறுப்பு பத்தி அவரு அறிவிக்கலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல 3 வாக்கு சாவடிகளுக்கு ஒருவர் பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டிருக்காங்களாம். இப்படி 3 வாக்கு சாவடிகளுக்கான பொறுப்பாளரா இருப்பவர் தான் சக்தி கேந்திராவோட பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவங்களோட பணி தங்களுக்கு கீழுள்ள வாக்குச்சாவடிகளோட பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து மக்களை அதிக அளவில் தேர்தலில் வாக்களிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தானாம். அதனாலதான் இந்த பதவியை அண்ணாமலை அவர்கள் கிட்ட கொடுக்க இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. தமிழக பாஜகவுல மொத்தம் 25,000 பேர் வரை சக்தி கேந்திரா பொறுப்பாளர் பொறுப்புல இருக்கிறதாகவும் இப்ப மாநில சக்தி கேந்திரா தலைவர் அல்லது தலைமை பொறுப்பாளர் பதவியை அண்ணாமலை அவருக்கு கொடுக்க போறாங்கன்னு 25,000 பேரை கண்காணிச்சு ஆலோசனைகளை அவர்தான் வழங்க போறாருன்னு தகவல் வெளியாகிருக்கு.